ॐ मू मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति स्तवे वेदैः साङ्गभद्रगणो मणिसदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुराणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் கூறினார். அர்ஜுனுடைய கேள்வியான 5வது கேள்வியான புருஷன் என்றால் என்ன, பிரகிருதி என்றால் என்ன என்பது அர்ஜுனுடைய கேள்வி. பகவான் இந்த இடத்துல இது ரெண்டையும் அறிவதுதான் ஞான யோகம், இது ரெண்டையும் அறிவதுதான் ஆத்ம ஞானம் என்று பகவான் இதில் ஞானத்தை பற்றி பகவான் கூறினார். அதாவது பிரகிருதி புருஷன் என்றாலும் இந்த இடத்துல ஆத்ம ஞானம் என்றாலும் இரண்டும் ஒன்றுதான். இதற்கு விளக்கம் நாம் பார்ப்போம். புருஷன் என்றாலும் க்ஷேத்ரஜன் என்றாலும் ஆத்மா பிரம்ம என்றாலும் ஒன்றுதான் என்றும் நாம் சிந்தித்தோம். இப்பொழுது நாம் 23வது ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட க்ஷேத்ரஜ க்ஷேத்திர ஞானத்தினால் உடைய பலன், சுருக்கமாக சொன்னால் ஆத்ம ஞானத்தினால் என்ன பலன் என்றால், அந்த ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைந்து நெச பூயக அபிஜாயத்தேன்னு சொல்கிறார். அவன் மீண்டும் பிறப்பதில்லை. ஆத்ம ஞானத்தை ஒருவன் அடைந்து மீண்டும் பிறப்பதில்லை. எவன் புருஷனையும் பிரகிருதியையும் குணத்துடன் கூட இவ்வாறு அறிகிறானோ அவன் எவ்வாறாக இருந்தாலும் மீண்டும் பிறப்பதில்லை. ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் உடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்வுகள் இருந்தாலும் அல்லது ஞானத்தை அடைந்த பின்பு அவன் என்ன செய்தாலும் அவன் மீண்டும் பிறப்பதில்லை. மீண்டும் பிறப்பதில்லைன்னா மோட்சம், முக்தி, விவேக முக்தின்னு சொல்லலாம். இந்த தேகம் சென்ற பின்பு மீண்டும் அவன் தேகத்தை எடுப்பதில்லை. அதுவும் சொல்றார், மீண்டும் அவன் பிறப்பதில்லை. ஏனெனில் அவன் ஆத்மாவை உணர்ந்திருக்கின்றான், புருஷனை அவன் உணர்ந்திருக்கின்றான். புருஷனுடைய குணங்களையும் ஆத்மாவுடைய சுரூபத்தையும் அறிந்தவன். புருஷனுடைய குணம்னால பிரகிருதியினுடைய குணம் சொல்றார். பிரகிருதியில குணம் என்றால் எப்படி? அது வெறும் குணத்தை உடையது, மனத்தை உடையது, நிறத்தை உடையது, வடிவத்தை உடையது, வெறும் நாமரூபம், வெறும் சத்வகுணம், தமோகுணம், ரஜோகுணங்களை உடையது. அந்த குணங்கள் பிரகிருதியினுடையது ஒழிய புருஷனுக்கு, எனக்கு, ஆத்மாவுக்கு, பிரம்மனுக்கு எந்த குணமும் இல்லை. பிரம்மன் நிர்விகாரக என்ற குணத்துடன் உடையவன், காலத்திற்கு உட்படாதவன். பிறப்பு இறப்பு என்பது உடலுக்குத்தானே ஒழிய பாவ புண்ணியத்துக்குத்தானே ஒழிய எனக்கு இல்லை என்று உணர்ந்தவன். எப்படி? அதை தானாக அறிபவன். இந்த ஆத்மாவே தானாக அறியணுமா, வெளியே அறியக்கூடாது. பானையை அறிவது போல, இந்த பொருள்களை பார்ப்பது போல அது இல்லை. அது
பார்ப்பவன் நானாகவே இருக்கின்றேன், அது தானாகவே உணர்கின்றேன், தானாகவே அறிகின்றேன். அது இதில் சொல்கிறார். நானாகவே அது இருக்கின்ற நான் காலத்திற்கும் தேசத்திற்கும் பொருள்களை பார்ப்பதற்கும் அப்பாற்பட்டவன். எனக்கும் அந்த காலத்துக்கும் இந்த பொருள்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற உணர்ந்தவன் ஆத்ம ஞானத்தை அடைந்தவன். அவன் பெரிய பாவத்தை என்ன செய்தாலும்னா, பெரிய பாவங்களை செய்தாலும் அவனுக்கு மறுபிறப்பு இல்லை என்பொழுது, ஞானத்தை அடைந்த நல்லதை செய்து கொண்டிருப்பவனுக்கு பிறப்பு எப்படி இருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று இந்த இடத்துல பகவான் சொல்றார். அதாவது எந்த அதிகாரி சேத்திர சேத்திய புருஷனை உணராக உணர்கின்றானோ, சேத்திரஜன் நான், சேத்திரஜனாகிய ஆத்மானான் என்று எவன், ஒரு ஆசிரியர் கூறாரு, குரு வேதாந்த வாக்கியத்தால் எவன் உணர்வானோ, எவன் தேகம் முதலிய விகாரத்தோடு கூடிய அவித்யாய வடிவ பிரகிருதியை எவன் உணர்கின்றானோ, ஆத்ம ஞானத்தினால் இந்த தேகம் மித்யா வடிவமாகும். அதனால் இந்த அஞ்ஞானத்தினால சாஸ்திர வடிவ பிரபஞ்சமும் நாசமாகி விடுகின்றன. இந்த ஞானத்தை இந்த சரீரத்தில் எவன் பெறுகிறானோ அவனுக்கு பிறப்பு என்பது இல்லைன்னு பகவான் இதை சொல்றார். இந்த ஞானத்தை எப்படியெல்லாம் பெறுகிறார்கள் என்று, எப்படியெல்லாம் இந்த ஞானத்தை அடைகிறார்கள், இந்த ஞானத்தில் அடைவதற்கு என்ன உபாயம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். 3 விதமான அதிகாரிகள் இருக்கிறார்கள்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். நம்ம 24வது ஸ்லோகத்துக்குள் போவோம். யானே நாத்மனி பஷ்யந்தி, யானே நாத்மனி பஷ்யந்தி, கேச்சித் ஆத்மன ஆத்மனாம், கேச்சித் ஆத்மானம் ஆத்மனா, அன்யே சாங்கியேன யோகேன, அன்யே சாங்கியேன யோகேன, கர்மயோகேன சாபரே, கர்மயோகேன சாபரே. கேச்சித் அப்படின்னா சிலர், ஆத்மானம் இந்த இடத்துல ஆத்மானம்னா தியானத்தினால், கேச்சித் சிலர், ஆத்மானம் இந்த இடத்துல ஆத்மானம்னா தியானத்தினால், ஆத்மனா ஆத்மாவை, ஒரு வார்த்தை தியானேன ஆத்மனி, கேச்சித் ஆத்மனா கேச்சித் ஆத்மானம் ஆத்மனா. இந்த இடத்துல ஆத்மானம்னா ஆத்மாவை, சச்சிதானந்த ஆத்மாவை. 2வது ஆத்மனாங்கிற இந்த இடத்துல அந்தக்கரண சுத்தியின் மூலமாக பக்குவப்பட்ட அந்தக்கரணத்தினுடைய எது ஆத்மனி புத்தியில், பக்குவப்பட்ட மனதில், பக்குவப்பட்ட விருத்தியில் பஷ்யந்தி காண்கிறார்கள். சிலர் தியானத்தினால் ஆத்மாவை அந்தக்கரண சுத்தியினால் அவர்கள் காண்கிறார்கள். 2வது அன்யே சிலர் சாங்கிய யோகேன, இந்த இடத்துல சாங்கிய யோகத்தினால், யோகேன கர்மயோகேன ச அபரே, சிலர் கர்மயோகத்தினால் இந்த ஆத்மாவை தரிசனம் செய்கிறார்கள், ஆத்மாவை உணர்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்ம ஞானத்தை சொல்கிறாப்புல. அதில் ஆத்ம தரிசனத்தை அடைவதற்கான உபாயங்களை சொல்கிறாரு. இந்த இடத்துல 3 விதமான அதிகாரிகளை பகவான் சொல்கிறார். உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, மந்தம அதிகாரி.
3 அதிகாரிகளை சொல்கிறாரு. முதல் வரி உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரினா யார்? உத்தமமான குணத்தில் பிறந்தவனா? எப்படி அவன் உத்தமமானான்? விவேக வைராக்கியத்தை அடைந்து ஏற்கனவே குருமுகமாக சாஸ்திர விஷயங்களை கேட்டு அந்த ஆத்ம தத்துவத்தை தன் சொரூபமாக நினைத்திருப்பவன், அதாவது ஆத்ம நிலையிலேயே அவன் இருப்பவன். அதே உத்தம அதிகாரியா. ஏற்கனவே அந்தக்கரண சுத்தியை அடைந்த முதல் வரி உத்தம அதிகாரி. அந்தக்கரணை சுத்தியை அடைந்தவன் தியானத்திலான்னு சொல்றாரு. இந்த இடத்துல அந்தக்கரண சுத்தியை அடைந்து, அதாவது ஏற்கனவே எல்லா சாதனைகளையும் முடித்து அதன் மூலமாக வேக வைராக்கியத்தை அடைந்து அந்தக்கரண சுத்தியை அடைந்து குருமுகமாக சாஸ்திர சிரவண மனனத்தை செய்து நிதித்தியாசனத்தை செய்பவன் தியானேன. தியானத்தினால் ஆத்மாவை காண்கிறார். இந்த இடத்துல பகவான் சொல்றாரு. இந்த இடத்துல தியானம் என்பது நிதித்தியாசனத்தை குறிக்கும். இது உத்தம அதிகாரியம். அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு சாஸ்திரம் சிரவணம் பண்ணிட்டு மனனம் பண்ணிட்டு சில பிரதிபந்தம் இருக்கும், சில விபரீத பாவனை இருக்கும், சில விபரீதமான பழக்கங்கள் இருக்கும். அந்த விபரீதமான பழக்கங்களை களைவதற்காக அவன் இந்த காரியங்களை அவன் செய்வான். அது அந்த இடத்துல சொல்றார். விபரீதமான பாவனங்களை அவன் போக்கடிப்பவன். இந்த இடத்துல அர்த்தம். விபரீதமான பாவங்களை அவன் இருப்பவன். இது உத்தம அதிகாரியம். அடுத்து இரண்டாவது மத்தியம அதிகாரி. மத்தியம அதிகாரி இரண்டாவது அதிகாரி. இவன் ஏற்கனவே குருமுகமாக சிரவணம் அந்தக்கரண சுத்தி அடைந்து சிரவணத்தை செய்து கொண்டே அவன் ஆத்மாவை நினைப்பான் சொல்றார். உத்தம அதிகாரி ஏற்கனவே அந்தக்கரண சுத்தியை அடைந்தவன், சாஸ்திர சிரவண மனனை முடித்தவன், சில விபரீத பாவனைகளை போக்குவதற்காக சில பூர்வ வாசனைகளை நீக்குவதற்காக அவன் நிதித்தியாசனத்தில் ஈடுபட்டு ஆத்ம தியானத்தில் அவன் அமர்ந்து ஆத்ம தரிசனத்தை காண்கின்றான். இது ஒரு உபாதி, இது ஒரு உபாயம். இரண்டாவது மனிதன் இருக்காங்க, மத்தியம அதிகாரி. இரண்டாவது அதிகாரி சாஸ்திர, இது சாங்கிய யோகமா, சாஸ்திர சிரவணம் செய்து கொண்டு அதனால் சிரவணத்தை முடித்து அந்த சிரவணத்திலேயே அவன் ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்கின்றான் குரு மூலமாக. அதை அவன் தியானம் செய்கின்றான். சாங்கிய யோகம்னா சாஸ்திரத்தை குருமுகமாக ஆத்ம தத்துவத்தை கேட்டு அப்பொழுதே அவன் சாங்கியத்தில் சிரவண மனநித்தியாசனத்தை செய்து அதன் மூலமாக அவன் ஏற்கனவே அந்தக்கரண சுத்தியை அடைந்து அவன் தியானத்தில் ஈடுபடுகிறான். அது உத்தம அதிகாரி சன்னியாசியை குறிக்கிறது, சன்னியாசியை குறிக்கின்றது. இவன் சாஸ்திர சிரவண மனனத்தை செய்து கொண்டிருக்கின்றான், மத்தியம அதிகாரி. மூன்றாவது கர்மயோகேனச்ச அபரே அப்படின்னு சொல்றார். கர்ம யோகத்தினால் இந்த ஆத்ம தரிசனத்தை என்னை தியானிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். கர்மயோகம்னா என்ன? இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தல், தன்னுடைய கடமைகளை இறைவனுக்கு பூஜையாக செய்தல், தன்னுடைய கடமைகளை
இறைவனுக்கு அர்ப்பணமாக, பூஜையாக, அர்ச்சனையாக செய்தல். அது பிரசாத புத்தியில் நம்ம பார்த்தோம். பிரசாத புத்தி, தியானம் ஜபம் செய்தல், வருகின்ற பலன்களை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல், விருப்பு வெறுப்பை நீக்குதல், இதன் மூலமாக அவன் அந்தக்கரண சுத்தியை அடைந்து கொண்டு கர்மயோகம் செய்து கொண்டே அவன் ஆத்மாவை பற்றிய சாஸ்திரன் மூலமாக, குருவின் மூலமாக ஆத்ம தத்துவத்தை செய்கின்றான். அந்த ஆத்ம தத்துவத்தை கர்மயோகம் செய்து கொண்டு குருவின் மூலமாக அந்த ஆத்மாவை பற்றி நினைக்கின்றான். இவன் இல்லறத்தில் உள்ளவன். ஆக ஹோல் லைஃப் டெடிகேட்டட் சன்னியாசி. எல்லா காரியங்களையும் துறந்து சிரவணத்தை முடிந்த பின்பு வித்வத் சந்நியாசியாக ஆனவன் தன்னுடைய ஆத்ம தரிசன தியானத்தில் அவன் ஈடுபடுகின்றான். முதல் அதிகாரி. இரண்டாவது சாங்கிய யோகம்னு பேர். 2ஆம் அத்தியாயத்துக்கே சாங்கிய யோகம்னு இருக்கு. ஆத்ம ஞானத்தை பற்றிய விசாரம் செய்கின்ற யோகம் சாங்கிய யோகம். குரு மூலமாக சாஸ்திரத்தை கேட்டல், சிந்தித்தல் சாங்கிய யோகம். இப்படி கேட்டு அந்த ஆத்ம தத்துவத்தை அவன் நினைத்து கொண்டு தியானத்தில் ஈடுபடுகிறான். 3வது எல்லாரும் செய்ததே. கர்மயோகம்னா என்ன? குடும்பத்தில் இருந்து கொண்டோ அல்லது பிரம்மச்சாரியம் பூண்டு ஒரு ஆசிரமத்தில் இருந்து கொண்டோ அவன் சேவைகளை செய்து கொண்டும், குருவுக்கு சேவைகளை செய்து கொண்டும், சாஸ்திர சிரவண மனனத்தை அவன் செய்து ஆத்ம தரிசனத்தை அவன் காண்கின்றான் அப்படின்னு இதில் பகவான் சொல்கிறார். அப்போ எல்லாமே அது ஆத்ம தரிசனம்தான். தரிசனம்னா பார்த்தல், கேட்டல், தெளிதல்னு சொல்லுவாங்க. அதே ஆத்ம தரிசனம். ஏன்னா ஆத்ம தரிசனம் இல்லாமல் நச்ச பூயக அபிஜாயதே. யார் ஆத்ம தரிசனத்தை செய்தார்களோ அவர்களுக்குத்தான் பிறவி என்பது இல்லை, மற்றவர்களுக்கு பிறவி என்பது உண்டு. அதே தயானந்த சாமி பூஜ்ய சாமி சொல்லியிருப்பார். சாந்தோக்கிய உபனிஷத்தில் மைத்ரேயி, கார்கி 2 மனைவிகள். அவர் அந்த வாக்கியவல்கிய முனி, நான் சன்னியாசியாக போகிறேன், சொத்தை பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எப்படி மைத்ரேயி கேட்குறா, நீங்கள் எப்படி சன்னியாசியாக போகிறீங்க, நாங்கள் என்ன செய்கிறது, அதுக்கு சன்னியாசத்தினால என்ன பிரயோஜனம், ஏன் போகிறீங்க, இங்கேயே இருக்கலாம்ல என்று கூறுவதாகவும், அதற்கு யாக்கியவல்கியர் ந வித்தேன ந தனேன, பொருள்களினாலும் வித்தத்தினாலும் பணத்தினாலும் இதை நீ அடைய முடியாது. பொருளாலும் பணத்தினாலும் இதை நீ அடைய முடியாது சொல்றார். எந்த பொருள்களினாலும் எந்த பணத்தினாலும் இந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. இதனால் அடைய முடியும். அதனால் பிறவி என்பதை போக்க வேண்டுமென்றால், ஆத்ம சனத்தத்தை காக்க வேண்டுமென்றால், ஆத்மாவாஹரே துஷ்டவ்யக, ஆத்மாவாஹரே ஸ்ரோதவ்யக, ஆத்மாவாஹரே மந்தவ்யக, ஆத்மாவாஹரே நிதித்யாசௌத்யக. ஆத்மாவானது திருஷ்டவ்யக, பார்க்கப்பட வேண்டும், சிந்திக்கப்பட வேண்டும் சொல்கிறார். அதே இந்த இடத்துல அர்த்தம். திருஷ்டவ்யகன்னா பார்க்கப்பட வேண்டும், தரிசனம் பண்ணப்பட வேண்டும். அப்படி ஆத்மாவை தரிசனம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஸ்ரோத்யவ்யக, ஆத்மாவானது கேட்கப்பட வேண்டும், ஆத்மாவானது சிந்திக்கப்பட வேண்டும். அது அர்த்தம். ஆத்மாவானது கேட்கப்பட வேண்டும், ஆத்மாவானது சிந்திக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மந்தவ்யக, இந்த ஆத்மாவானது தெளிவாக சந்தேகமில்லாமல் கேட்கப்பட வேண்டும். ஏன்னா ஆத்ம தத்துவம் அப்படிப்பட்டது என்று பகவான் கூறுகிறார். நாம் மீண்டும் விளக்கத்தை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஹரிவோம். தொடர்ந்து கேளுங்கள்.